லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் சின்மா. ராசாவுடைய ஆடியோ வெளியானதுலேருந்து நிறைய சர்ச்சைகள் இருக்குது. அது தரப்பில் மாரிதாசும் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. இவர் ராசா அவர்கள் வழக்கு தொடுத்திருக்காரு. மான நஷ்ட நோட்டீஸ் அனுப்பியிருக்காருன்னா இது நிறைய பேர் இது உண்மை பாதி தான் உண்மை நிறைய பேர் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் மீறி பாதி வரதெல்லாம் போய் ஏஐ மூலிமா இது ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி எடுத்துக்கிறது? இந்த நேரத்தில் அந்த ஆடியோ வெளியாகிறதுக்கான நோக்கம் என்னவா இருக்குது? இந்த நேரத்தில் ஆடியோ வெளியிறதுக்கான நோக்கம் என்ன? ஒன்று திமுகவை அடிக்கணும், ஸ்டாலினை காலி பண்ணணும். அதுக்காக ராசா பயன்படுத்திக்கலாம். ராசா பேசினா ஆடியோ சிக்கியிருக்கு. தேர்தல் நிறைய ஆடியோ இருக்குன்றாங்க. அடுத்தடுத்து நிறைய பேருக்குள்ள வந்துக்கிட்டு இருக்க திமுகவில் இருக்கிற பல பேருடைய ஆடியோக்கள் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்க வரிசையா. இப்போ ஒன்று பிளான் பண்ணி தூக்கியிருக்காங்களா என்னன்னு தெரில, ரெக்கார்டை போட்டு தூக்கிட்டாங்களான்னு தெரில. இப்போ ராசா பஞ்சாயத்துக்கு வரும். ராசா கஷ்டப்பட்டு நோட்டீஸ் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிவிட்டா சாரி பஸ் மன்னிப்பு கேட்க முடியாது பஸ்ஸுக்குன்னு பலரும் உடச்சி விட்டாங்க. ராசாவுக்கு ஒரு நெருக்கடி. இது போலியானது அப்படிங்கிற மாதிரி தோட்டத்தை உருவாக்கி அண்ணா அறிவாலயத்தின் கிச்சன் கேபினட்டோடைய பகையை சூரிய வெப்பத்தை இது தகிக்க முடியாமல் எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு பார்க்காரு. வாய்ப்பில்லை. நான் இதை இப்போ நீங்கள் இது பண்ண வேண்டியதானே. இது போலியானது வைக்கணும்னா இது காவல்துறை விசாரணை அது இதுன்னு போனால் ஆடியோ உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சு போயிடும்ல. இந்த ஆடியோ மட்டும் இல்லை, வரிசையாக அடுத்தடுத்து பேசின ஆடியோக்கள் எல்லாமே வரிசையாக வெளியே வந்துச்சுன்னா இன்னும் சிக்கலாகும் ராசாவுக்கு. இல்லை, இந்த மாதிரி அவர் பேசுகிறது ஒரு விதத்தில் சரியாக கூட இருக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதை அவரை டார்கெட் பண்ணி அவர் மூலிமா இந்த ஆடியோவை எடுக்க வேண்டிய அவசியம் என்னவா இருக்குது? அவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திலேருந்து வந்ததுனால அவரை காலி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் கட்டம் கட்டுறாங்க அப்படின்னு பரவலாக சமூக வலைத்தில் பேசுகிறாங்க. ஏன் ஸ்டாலினை வேறு எதுவும் பண்ணுறதுக்காக மற்ற தலைவர்கள், மற்ற ஆடியோ, மற்ற அமைச்சர்கள் எல்லாரும் சரியாக இருக்காங்களா? மற்ற எம்எல்ஏ எல்லாம் சரியாக இருக்கு? என்னங்க அநியாயமாக இருக்குது? எந்த ஆடியோ சிக்கிச்சோ அந்த ஆடியோ தான் வெளியிட முடியும். இதுக்காக மற்றவங்க பேசினா இப்போ அலர்ட் ஆகிருப்பான்ல. மற்றவங்கலாம் ராசாக்குள்ளது சிக்கிடுச்சு. அதுவும் எப்போ பேசினது பழசு. பழசு இப்போ வெளியே வருது தேர்தல் நேரத்தில். இப்போ ஏற்கனவே பேசினவங்க, ஏற்கனவே அந்த மாதிரி நிறைய பேர் பேசின ஆடியோக்கெல்லாம் வெளியே வந்துச்சுல. சரி, இப்போ நான் அதை தான் சொல்ல வந்தேன். இப்போ ராசாக்கு இப்படி சுற்றி விளைச்சி அட்டவணை பிரிவு தரப்பு, ராசா தரப்பு ஆதரவாளர்கள் இப்படி ஒரு கதையை கட்டுறாங்கல்ல. சரி, பிடிஆர் உள்ளது ஆடியோ வெளியே வந்துச்ச, அது எதுக்கு, என்ன காரணம்? ஒரு அரசியல் களத்தில் உங்களுக்கு எதிரிக்கு எதிரி அப்படிங்கும்போது ஆடியோக்கள் யார் ஆடியோ எங்கே பரஸ்பரம் பரிமாறப்படுதோ அதை வெளியிட்டு இன்னொருத்தர் அரசியல் பண்ண தான் செய்வான். நாளைக்கு சின்ன அரசியல் கட்சி ஆரம்பித்தா அப்படி தான் எதிராக இருக்கிறவன் ஆடியோ வெளியிடுவான். சின்ன பேசுனதெல்லாம் அன்னைக்கு பார்த்தீர்களா? நாளைக்கே சின்ன விஜய் கட்சியில் போய் சேர்றீங்கன்னு வைங்களேன். இந்த இதில் பேசின இதெல்லாம் கிளறி விடுவாங்கல்ல, கட் பண்ணி போடுவான்ல. அப்படிதான் நடக்கும். அது மாதிரி தான் இது. ராசா அன்னைக்கு சிறையிலேருந்து வெளியே வந்த அந்த கொந்தளிப்பில் மணலில் பொறிந்தெல்றார். எவனோ அங்கே உள்ளுக்குள்ளே ரெக்கார்டை போட்டு விட்டா அவன்கிட்ட இருந்து தான் ஆடியோ ரிலீஸ் இதாகிருக்கு. இப்போ ராசா ஒருவேளை இந்த ஆடியோ உண்மையாக இருந்தாலோ இல்லை நிரூபணம் செஞ்சாலோ, இதை அங்கே இருக்கிற திமுக இதை நம்பினாலோ ராசா வேற ஏதாவது முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா? இல்லை திமுகவில் ராசாவுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. அது சரண்டர் ஆகிறது மட்டும்தான் வாய்ப்பு. அம்மா அன்னைக்கு நான் ஏதோ ஒரு கொந்தளிப்பில் இருந்தேன், கோவத்தில் இருந்தேன், பேசிட்டம்மா தாயே மன்னிச்சிக்காங்க அப்படின்னு நெடுஞ்சான் கிடையா உளுந்து எந்தித்தால் அப்படியுமே அப்படி இருக்க வேண்டிய அவசியம் ராசா கிடையாது. ஆடியோல அவ்வளோ சுயமரியாதைக்காரரா சார். அவர் அந்த ஆடியோல சொல்றாரு, என்ன யாரும் சாதி ரீதியா பார்க்கல, இங்க நீலகிரியில யாரும் பாக்குறதுல, பணத்துக்கு பணம் இருக்குது, மண்டபுல்லா மூளையும் இருக்கு. சரி, அப்படி பேசின ராசா பின்னாடி ஒரு பேட்டியில என்ன சொன்னாரு? நான் 2 கோடி ரூபாய் கார் வச்சிருக்கிறேன், என்னை ஆனாலும் என்னை சாதி ரீதியாக தான் பார்க்குறேன் அப்படிதான் பேசினாரு. அவன் என்ன இடத்துக்கு ஏற்றாப்புல சாதி மாறிக்கிடுமா? அப்படி போய் இப்படி போய் இறங்கி வருமா? சாதி பணம் இருக்கிறவன்ட்ட, ஆதிக்கம் இருக்கிறவன்ட்ட அது பெரிய பொருட்டாக மாறாது. அது உங்களுடைய ஆளுமை பண்பை காட்டுறது தான். உங்கள்கிட்ட 10,000 கோடி இருந்தாலும் உங்கள்கிட்ட அடிமைத்தனம் மனநிலை இருந்தால் அதுதான் இருக்கும். இப்போ திருமாவளவன் எடுத்துக்காங்களேன், அவருடைய பெரும்பான்மையான வாக்கு வங்கியால் தான் திமுக ஆட்சியே நடக்குது. திமுக வெற்றி பெறதே அதுதான். ஆனால் அவர்கிட்ட ஆளுமை பண்பை இல்லையா? அவர் கொடுக்குறத வாங்கிட்டு போகிற அந்த மனநிலை இருந்தால் அவர் எப்படி இருப்பாங்க? என்ன நீ சேர்க்கலைன்னா நீ ஜெயிக்க முடியாது,
எனக்கு நான் கேட்குற தொகுதி கொடுக்கலன்னா ஜெயிக்க முடியாது, நான் தோத்தாலும் பரவாயில்ல, உனக்கு 2 கன்று போகும், எனக்கு 1 கன்று போனாலும் பரவாயில்ல, உனக்கு 2 கன்று போட்டும் அப்படிங்கிற ஒரு நிலை எடுக்கணும்ல. நமக்கு தான் இருக்க பாஜக பூந்துரும், அதனால நாங்கள் திமுக ஆதரவுனா அவன் மதிக்க மாட்டான். உங்களுக்கு வந்து சரி அதிமுக கூட்டணியில் தான் பாஜகங்கிற ஒரு கௌசிக்குள்ளே குறுக்க பகிர்ந்து படுத்தாப்புல, சரி போக முடியாது. விஜய் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாருல்ல, கூட்டணி ஆட்சி அப்படின்னு ஒரு வாய்ப்பு கொடுத்தாருல்ல, நீங்கள் அதை பயன்படுத்தியிருக்கலாம்ல. நீங்கள் வந்து கேட்குற தொகுதி கொடுக்கலன்னா நாங்கள் விஜய் பக்கம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, விஜய் ஆர்எஸ்எஸ் பெற்ற குழந்தை, விஜய் பாஜகவின் பி டீமு, ஏ டீமு, சி டீமுன்னு எல்லாம் பேசி அந்த இடத்த சொல்லி முடிச்சிட்டிங்கள. சீமான் வந்து அவர் அதை ஆரம்பத்துலேருந்தே அவர் பேசிக்கிட்டு தான் இருக்கார். அவர் அது இல்லாமல் விஜய் அவர் வந்து பி டீமு, பாஜக டீம் அந்த டீம்லாம் பேசல. அவர் வந்து பொதுவாகவே வந்து விஜய் எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்தார். ஆரம்பத்தில் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறப்ப தான் தம்பி வா தலைமை ஏற்கவான்னு உருட்டிக்கிட்டு இருந்தார். அதே பின்னாடி அவருக்கு வந்து பின்னாடி அந்த பக்கம் நெல் இந்த பக்கம் நெல்லுன்னு விஜய் வந்து சீமான் முதுகில் குத்தின உடனே அதுக்கப்புறம் வந்து சீமான் போட்டு அடிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு வந்தது. அதுக்கு வந்தப்பவும் பழைய ஒரு பேசினதெல்லாம் எடுத்து போட்டு பேச வேண்டிய இதாக இருந்தது. அப்போ என்னென்னா நிலைப்பாடு வந்து அப்போ இப்படி ஒன்று பேசுகிறாரு, இப்போ எப்படி ஒன்று பேசுகிறாருங்கிறது சீமான் மீது விமர்சனம் வந்தது. இதுதான் இதை பற்றி ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது, பரவலாக இருக்குது. இல்லை அந்த கேள்வி நான் வந்து இந்த கடைசியாக கேட்குறேன், நீங்கள் அதை சொல்லும் போது சரியாக இருக்காது. சரி, இப்போ நீங்கள் இந்த விஷயத்தை சொல்லுங்கள். இதுக்கப்புறம் இதனை தொடர்ந்து இன்னொரு கேள்வி என்னென்னா, இந்த 2026 தேர்தலில் நிறைய அறிக்கையெல்லாம் விட்டுருக்காங்க. அதில் வந்து திமுகவுடைய நிறைய உருட்டுகள் மாற்றி மாற்றி சொல்கிறது, பேசுகிற மாதிரி. இதில் வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு முறை செந்தில் பாலாஜி பற்றி பேசின வீடியோ இப்போ இணையத்தில் ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்குது. அப்புறம் கனிமொழி அவர்கள் வந்து யாருக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க, இந்த வீடியோலாம் இருக்குல்ல, இது நிறைய ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்குது. இது எதனால் இந்த மாதிரி இருக்குது, அவங்களுக்கு அது பேசும்போது சங்கடமாக இருக்காது? அதாவது அரசியல் அது ஒரு அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நண்பன் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. இதுக்காக தான் சொல்லியிருக்காது. நாக்கு அப்படி பேசும், திரும்ப மாற்றி இப்படி பேசும் அப்படிங்கிறது தான் அரசியல். சாதாரணதெல்லாம் சித்தாந்த ரீதியாக உணர்வுபூர்வமாக ஒரு விஷயத்தை உணர்ந்து அதில் நிற்கிறது வேற, தேர்தல் அரசியலில் நிற்கிறதுங்கிறது வேறு. தேர்தல் அரசியலில் சில இடங்களை விட்டு கொடுக்குறது, இறங்கி அடிக்கிறது அப்படின்னு மாறி மாறி நடக்க தான் செய்யும் வைங்களேன். முந்தானத்து வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி மேடையில் இருந்துட்டு, மோடி மேடையில் இருந்துக்கிட்டு பேசி திமுகவை கழுவி ஊற்றினா செந்தில் அந்த மேடையில் தான் நினைக்கிறேன். செந்தில் பாலாஜி வந்து பேண்டில் சிறுநீர் கழிச்சிங்களேன்னு போட்டு அடின்னு அடிச்சிருக்கேன். அந்தம்மா செந்தில் பாலாஜி பிரச்சாரம் பண்ணுவாங்க, பண்ணணும்ல. ஆமாம், அப்படிதான். இப்போ செந்தில் பாலாஜி புனிதர் ஆயிட்டாரு, திமுக வாஷிங் மிஷினுக்கு போயிட்டாச்சு, புனிதர் ஆயிட்டாரு. அப்படி தான் கூட்டணி. அதுவும் இல்லாமல் திமுகவுக்கு தங்களுடைய வாழ்நாள் சாதனையே திமுக ஆட்சியை புகழ்ந்து மாதம் மும்மாறி பொழிகிறது மன்னா, நின் ஆட்சி வாழ்க, நின் கொற்றம் வாழ்க, நின் இன்பநிதி வாழ்க அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிற கூட்டணி கட்சி தோழர்கள், இஸ்லாமிய கட்சிகள் தலைவர்கள் எல்லாருமே பேசிக்கிட்டு அவங்களெல்லாம் அசிங்கப்படுத்தி விட்டு கதரை வச்சு ஒரு சீட்டுக்கு கூட ஒரு சீட்டு கதரை விட்டுட்டு பிரேமலதாக்கு வேட்பாளரே இல்லை, தேடி கண்டுபிடிச்சி வலையை விரிச்சு தேடி கண்டுபிடிச்சி நிறுத்த வேண்டிய நிலைமையில் இருக்குது. அந்த கட்சிக்கு வம்படியாக 10 சீட்டை கொடுக்குறாங்கன்னா அவர்களுடைய நுணுக்கத்தை பார்த்துக்காங்க. என்னன்னா இவர்களுக்கு கொடுக்கதை விட இந்த இடத்துக்கு நம்ம மணவாடு தெலுங்கர்களுக்கு கொடுக்கறது நமக்கு பாதுகாப்பானதுங்கிற அரசியல். சரியா வேல்முருகன் புரிஞ்சுக்கினாரு. அதை வேல்முருகன் அவர்கள் வந்து அப்போவே முடிவு பண்ணிட்டேன். நான் கூட பார்த்தேன், சேகர் பாகுவை எதிர்த்து அவர் பேசினார்ல சட்டமன்றத்தில், அப்போவே வந்து அவரை வந்து கட்டம் கட்டிடுவாங்கங்கிறது தெரிஞ்சது தான். ஏன்னா நீங்கள் தனியாக ஒரு அரசியல்வாதியை எதிர்ப்பது என்பது வேறு, அந்த மொழி சார்ந்த ஆதிக்கத்தை பேசுவது என்பது வேறு. அதை வேல்முருகன் அண்ணன் வந்து டச் பண்ணிட்டாப்புல. அதனால் வந்து அவரை வந்து இனிமேல் ஆகா இவ அலர்ட் ஆயிட்டா அப்படின்னு கலட்டி விட்டாங்க. இதுதான் நடந்தது. திருமாவும் பேசுவார், இன்னைக்கு இவர் பேசினா நாளைக்கு இன்னொருத்தர் பேசுவார். அதனால் திருமாவையும் வந்து வச்சுருக்காங்க. அதுதான் அதோட அதிகமாக கொடுக்கக்கூடாது, நம்மக்கிட்ட காலை சுற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையை திருமாவுக்கு உருவாக்குறாங்க. இதில் முடிவெடுக்க வேண்டியது திருமாவளவன் தான் அவர்களே வழிய மற்றவர்கள் கிடையாது. அவர்கள் தான் வந்து அதை வந்து ஆணித்தரமாக முடிவெடுத்துக்கணும், அதை செய்யலை. அப்போ இந்த தமிழர்களுக்கு கொடுக்காமல் பிரேமலதா செல்வாக்கு இல்லாத சோழி முடிஞ்சு போனால் தேமுதிகவுக்கு கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு பின்னாடி அது ஒளிஞ்சிருக்குது. நம்ம பல முறை சொல்லிக்கிட்டே இருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு திருமண பந்தம் வேற இருக்குன்னு இப்போ தகவல்கள் வருது, பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து என்ன இருந்ததுன்னா அங்கே கொடுத்தா என்ன, இங்கே கொடுத்தா என்ன, எல்லாம் நமக்குள்ள தானே அப்படிங்கிற அடிப்படையில் திருவண்ணாமலை அரசர், நாயக்க அரசர் அவர் வந்து அப்படி வேலை பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. கனிமொழி அவர்கள் வந்து எம்பியாக இருந்து இப்போ எம்எல்ஏ ஆகிறதுக்காக நிறைய முயற்சி செஞ்சாங்க, அது ஒன்றும் நடக்கலை. ஆனால் இவங்க எப்போயுமே தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் பிரச்சாரம் பண்ணும்போது நாங்கள் வந்து டாஸ்மாகை மூடிடுவோம்னு சொன்னது,
அதுக்கப்புறம் வந்து சிறுபான்மையர்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்புன்னு சொன்னது. இதை தவிர்த்து இப்போ இந்துக்களுக்கும் நாங்கள் தான் பாதுகாப்பு, பெரும்பான்மையருக்கு இந்துக்களுக்கு திமுக தான் பாதுகாப்புன்னு புதுசாக இது மாதிரி பேசுகிறாங்க. இப்படி ஆனால் அடிக்கடி வந்து கனிமொழி அவருடைய வீடியோ மட்டும் அதிகமாக ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்குது. ஆனால் அவங்களுக்கு மாநிலத்தில் ஒன்றும் சீட்டும் கொடுக்கல. இல்லை, அதான் வந்து என்னென்னா, அதை ஆராசா சொன்னது தான் அந்த இதில் கனிமொழியை நம்ப மாட்டார். ஏன் வந்து நம்ம ஏற்கனவே பேசணும்னு நினைக்கிறேன். கனிமொழியை ஏன் வந்து தேசிய அரசியலுக்கு தள்ளினார்கள் என்றால் இதுதான் காரணம். இந்த அந்த பக்கமே இருந்துக்காம டெல்லி பார்லிமெண்ட் அப்படியே சுத்திக்காம சொன்னது ஆராசா அப்பயே சொல்லிக்கிறாங்க. ஆமா, அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அவங்கள வந்து தள்ளிய வைக்கிறது, இங்க இருக்கிற அதிகார மையத்துக்கு பிரச்சனை வரக்கூடாது. சொந்த ரத்தம் ஒரே தாய்வழி பிள்ளைங்களையே வந்து ஓரங்கட்டி மதுரைக்கு தள்ளி விட்டாங்க. இதெல்லாம் ஏமாத்திரம், அதனால தள்ளி வச்சு. அதனால தான் வந்து இப்போ வந்து திடீர்னு கனிமொழி ஆதரவாளர்கள் வந்து இங்கே மாநில அரசுக்கு வரணும், போட்டியிடணும், எம்எல்ஏ ஆகணும் அப்படின்லாம் அவங்க பேசினாங்கல்ல. அதெல்லாம் வந்து முடக்கிறது தான். இப்போ கனிமொழியோடைய ஆடியோக்கள் வெளிவர்றது, பொதுவாகவே தேர்தல் அரசியலில் வந்து எல்லாரோடைய ஆடியோக்கள் பழைய கதைகள்லாம் வரத்தான் செய்யும், அது வரத்தான் செய்யும். இப்போ கனிமொழி பேசினது என்னென்னா, முக்கியமான விஷயம், இந்துக்களுக்கும் நாங்கள் தான் வந்து ஆதரவாளர்கள் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குல்ல. பாஜக செய்வதை விட நாங்களே பாஜக தான் அப்படிங்கிறதான். திமுக எங்கே வந்து நிற்குது பார்த்தீங்களா? இந்த திமுக தான் செய்ய வேண்டிய. ஆமாம், அதனால தான் இவர்கள் முருகன் மாநாட்டில் ஆரம்பிச்சு எல்லா மாநாடுகளும் நடத்தினது. எதுன்னா பாஜக காரன் வைக்கிற கேள்வியால் செய்ய வேண்டிய இதுக்கு வர்றாங்க. தங்களை நாங்கள் அதுக்கு எதிரானவர்கள் இல்லை. இவங்க போய் ரம்ஜான் நோன்பு அப்படின்னா, கிறிஸ்மஸ் பண்டிகைன்னா போய் அங்கே போய் இது பண்ணி சமூக நல்லிணக்கமா? அப்படி சமூக நல்லிணக்கம்னா எல்லா மதத்தை சார்ந்தவர்களையும் பொதுவாக பார்ப்பது தானே சமூக நல்லிணக்கம். ஒருவருடைய நம்பிக்கையை இழிவுபடுத்தி விட்டு இன்னொருவர்களை வந்து ஆதரிப்பதுக்கு கிடையாது. அவருடைய நம்பிக்கை, அவருடைய வழிபாடு அவருக்கு உயர்ந்தது. நான் அவரை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், என்ன அவரை டிஸ்டர்ப் பண்ணுவார், அவ்வளோதான். உன்னுடைய வழிபாடு, நீ அந்தாலும் அந்த ரூட்டில் போ, நான் இந்த ரூட்டில் வரேன், அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு. நிறைவாக இந்த ஊடகங்கள்லாம் வந்து நாம் தமிழர் கட்சியை புறக்கணிக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இதில் என்னென்னா, முதல்ல வந்து திமுக மாறி மாறி வரும். அதுக்கப்புறம் வந்து நாம் தமிழர் அப்படின்னு 3வது இடத்துல இருந்தது. ஆனால் இப்போ என்னென்னா, நடுவில் இன்னொரு கட்சியை நடுவில் பேர் வந்துடுது. கடைசியாக தான் அந்த நாம் தமிழரை சேர்த்துடுறாங்க, நிரூபிச்சிருக்காங்க வாக்கு. ஆனால் இது வந்து வேணும்னே சீமானை புறக்கணிக்கதான் எடுத்துக்கலாமா, இல்லை தமிழ் புறக்கணிக்கக்கூடிய ஊடகங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, ஒன்று சீமான் பேசுகிற தமிழ் தேசிய அரசியல், சீமான் அவர்களுக்கு நிறைய சிக்கலில் வந்து பல தரப்புல இருந்து வருது. ஒன்று பார்த்தீங்கன்னா, திராவிட கூட்டம் வந்து சீமான் பேசுகிற தமிழர் அரசியல் வந்து ஆபத்தானதுன்னு அவங்க கருதுறாங்க, அதனால அவர்கள் சீமானை வெறுக்கிறாங்க. இன்னொன்று பக்கம் சீமான் தேர்தல் அரசியலில் இருக்கிறார், சில வார்த்தைகள் முன்ன பின்ன இருக்கும், பேசுகிறது, சில விஷயங்கள் செய்யணும், அது இல்லாமல் பிற மொழியினரெல்லாம் அரவணைச்சி பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அது நியாயமானது. அதை வந்து தீவிர தமிழ் தேசிய குரூப்புகள் இருக்காங்கல்ல, அந்த ஆட்கள் சுத்த பச்சை தமிழனா டெஸ்ட் இது பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டு அவங்களும் வந்து சீமானை போட்டு அடிக்கிறாங்க. அப்போது அது காணாதுன்னு ஏற்கனவே நாம் தமிழர் இருந்த முன்னாள் தம்பிகள் இருக்காங்களா, அவர்கள் வேற வந்து குறி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியும் வந்து பல தரப்புலேருந்து அடிக்காங்க. இதில் வந்து நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அப்போது வந்து ஆரம்பித்த காலங்களில் அவருடைய செய்திகள் போட மாட்டாங்க. பெருவாரியாக வந்து மற்றவர்கள், இதர கட்சிகள் அப்படின்னு போடுவாங்க. அப்போ கூட அவர் வந்து பல முறை பேசும்போது சொல்லியிருக்காரு, என்ன எங்களெல்லாம் கண்டுக்கவே மாட்டேங்கிங்க அப்படின்ட்டு. ஆனால் காலம் வந்து ஒரு மனிதனை எப்படி கூட்டு வந்து சேர்க்குது அப்படிங்கிறதுக்கு சீமான் அவர்கள் மிகச்சிறந்த உதாரணம். யார் புறக்கணித்தார்களோ அவர்களை வந்து புறக்கணிக்க முடியாத அளவுக்கு அவர்களை நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கி அந்த நாம் தமிழரையும் சீமான்கிற பெயரையும் பதிவு செய்ய வேண்டிய இடத்துக்கு காலம் கொண்டு வந்து சேர்த்தது. அந்த அளவுக்கு வளர்ச்சியை கொண்டு வந்து காட்டியிருக்கு. இன்றைக்கி திருச்சி மாநாடெல்லாம் தமிழர் தேர்தல் அரசியல் வரலாற்றில் ஒரு தனித்துவமான ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு. அது அவ்வளோ மக்கள் செல்வாக்கை வந்து சீமான் அவர்கள் பெற்றிருக்கார். ஆனாலும் சீமானை இந்த தேர்தல் களத்தில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு திராவிட ஊடக ஆதரவாளர்கள், ஊடக ஆட்கள் வந்து இங்கே வந்து மும்முனை போட்டி தான் அப்படின்னு ஒரு தோட்டத்தை உருவாக்க முயன்றார்கள். ஆனால் களம் அப்படி இல்லை, இது 4 முனை போட்டி. அதில் தனித்து தமிழ் தேசிய அரசியல் நிற்கிறது, நாம் தமிழர் நிற்கிறார்கள் அப்படிங்கிறத களம் உறுதிப்படுது. அப்போ அதை உடையமில்லை. அதாவது ஒருத்தன் செவிச்சிட்டான், ஆனால் அவனை வந்து நம்ம பாராட்டையும் முடியல, சரி போனால் போகுது அப்படிங்கிற ஒரு நிலை அவங்களுக்கு உருவாகுது. கடந்து போகவே முடியல. இல்லைன்னு கேட்டால், ஏப்பா
மூணாவது இடத்துல அவங்க தானப்பா இருக்காங்க, ஏன் போடலன்னா அப்போ என்ன பண்ணுறது? ஒரு பொய் சொல்கிறோம்னா அதில் கொஞ்சம் உண்மையும் கலந்துருக்கணுங்கிற அதை யுக்தி தான். அப்போ என்ன பண்ணுறது? திமுக, அதிமுக அடுத்ததான் வந்து என்ன பண்ண முடியும்? இப்படி அந்த இடத்துல மூணாவது இடம் நாம் தமிழர். ஏனால் அது தேர்தலை சந்தித்து இருக்கிறது, வாக்கு வங்கியை நிரூபித்திருக்கிறது, அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இருக்கிறது. அந்த இடத்துல மூணாவது இடத்துல நாம் தமிழர் இருக்கணும். ஆனால் நாம் தமிழருக்கு அவன் தமிழன் இல்லை, பச்சை தமிழன் இல்லை. அப்போ வந்து எப்படி வந்து அது தமிழர் அரசியல் பேசுகிறவனை எப்படி நம்ம அந்த மூணாவது இடத்துக்கு வர்றது? அப்போ அந்த இடத்துக்கு இன்னொரு நபரை கொண்டு வரணும். இன்னும் தேர்தலை சந்திக்கவில்லை, தங்களுடைய செல்வாக்கு என்னென்னு மக்கள்கிட்ட காட்டலை, எதுவும் நிரூபிக்கப்படல, வெறும் வந்து ஊடக மீடியா லாபியில் கேமராவில் ட்ரோன்களில் பறக்க வச்சு காட்டுறாங்க. ஒவ்வொரு இடங்களையும் கூட்டம். ஒரு சினிமாக்காரங்களை நீங்கள் இப்போ ஒரு நடிகை எடுத்துக்காங்களே, அது நடிகை யாராக இருந்தாலும் தமன்னா எடுத்துக்காங்க, இல்லை சன்னி லியோன்னு எடுத்துக்காங்களே, அப்படின்னு கூட்டு போனீங்கன்னா ஊர் ஊராக நீங்கள் வந்து வேலை வச்சு கூட்டு போகிறீங்கன்னா கூட்டம் வரதான் செய்யும். ஏங்க ஆடுக்கே கூட்டம் வந்துச்சுல்ல, அதைத்தான் சொல்றாரு. இங்கே தமிழ்நாட்டுடைய சினிமா மோகம் எந்த அளவுக்குன்னா, ஆட்டுக்காரு அலமையில் அந்த ஆட்டை கொட்டிட்டு ஊர் ஊராக கூட்டு போய் மார்க்கெட்டிங் பண்ணாங்க, மக்கள் திரளா போனாங்க. என்ன ஏன் உன் வீட்டில் ஆடு இல்லையா? அதே ஆடுதானே அதுதான் நடிச்சுக்குது. அப்போ என்னன்னா இவனுக்கு மனநிலை திரையில் வர்றவன்லாம் வந்து உயர்ந்தவன் அப்படிங்கிற ஒரு மனநிலை பார்க்குறான். ஏதோ போய் உட்காந்து அழுறாங்க, ஏதோ வந்து தேவதூதன் இறங்கி வந்த மாதிரி உட்காந்து கண்ணீர் விட்டு அதெல்லாம் சினிமா சைடு ஆக்டர்ஸ் கூட்டி இறக்கி விட்டுருக்காங்கலாம் தகவல் வந்துச்சு. எது உண்மையானு தெரில. ஆனால் இங்கே இருக்கிற மோகம் அப்படி இருக்குல்ல, அப்போ அந்த திரை நடிகரை கொண்டு வந்து மூணாவது இடத்துல வைக்கிறது, அந்த கட்சியை மூணாவது இடத்துல வைக்கிறது, நாம் தமிழரை நான்காவது இடத்துக்கு வைக்கிறது. இதே கேட்கறதுக்கும் ஆள் இல்லை, இது கேட்கறதுக்கு இல்லை. யார் கேட்கறது? இதை வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம தான் பேசுகிறோம். இப்போ என்னன்னா இதை வந்து இது அநீதியானது, நாம் தமிழருக்கு இழைக்கப்படும் அநீதி. நியாயப்படி நீங்கள் வந்து ஊடகாரத்தோடு இருந்தால் நாம் தமிழரை மூன்றாவது இடத்துல வைக்கணும். அது அடுத்து ரெண்டாவது இடத்துக்கு போகலாம், அல்லது பின்னாடி போகலாம். இந்த தேர்தலுக்கு அப்புறம் நீ முடிவு பண்ணு. தேர்தலில் நாம் தமிழருடைய வாக்கு இறங்கிடுச்சு, இப்போ விஜய் கட்சி வந்து மூன்றாவது இடத்துக்கு வந்துட்டு அப்போ நீ சொல்லு. ஆனால் உனக்கு அவர்கள் பேரை கூட குறிப்பிடுறதுக்கு வந்து இதாகுது இல்லை, எரிச்சல் வருது இல்லை. அப்போ அந்த பேச அரசியல் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுது, ஒன்று எரிச்சலப்படுத்துது. அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த இடத்துல மூணாவது இடத்துல அந்த பெயரை வைக்கிறதுக்கு அவ்வளோ உறுத்தலாக இருக்குது. நான் தொடக்கத்தில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், அதை கடைசியாக நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது எனக்கு மட்டும் இல்லை, நிறைய இளைஞர்களுக்கு இது ஒரு கோபமாக ஒரு கேள்வி இருக்குது. சமூக வலைத்தளத்தில் நிறைய பேர் இதை கேட்குறாங்க, நான் பார்த்துருக்கேன். என்ன அப்படின்னா, விஜயும் சீமானும் சேர்றதுனால என்ன வந்து உங்களுக்கு தடுக்குது? விஜய் ஒரு தமிழர் தானே, சீமான் ஒரு தமிழர் தானே. சீமான் கிட்ட அரசியல் உணர்வு இருக்குது, அரசியல் அறிவு இருக்குது, திட்டங்களுக்கான நோக்கங்கள் இருக்குது. விஜய் கிட்ட ஓட்டு இருக்குது. இந்த இரண்டு பேரும் ஒன்று சேர்ந்து இந்த ஓட்டை வாங்கி ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட சீமான் எதை வேணாலும் சொல்லி விஜய் அரசியல்படுத்தட்டுமே, ஊரில் இருக்கிற எல்லாரையும் அரசியல்படுத்துகிற, முன்னாடி உட்காந்துக்கிற இளைஞர்களை அரசியல்படுத்துகிற, ஏன் விஜயனை அரசியல்படுத்தக்கூடாதா? நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிறதுனால என்ன பிரச்சனை? ஓட்டு வாங்கி செய்யலாமே. அதே இளைஞர்களே இதை ஆசைப்படுறாங்க, ஏன் அண்ணன் சேர்ந்து இருந்தால் என்ன தப்பு, போக போக கற்றுக்கிட்டுமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு இருக்கிறதுல என்னென்னா தவறாக இருக்கும்? இல்லை இணையக்கூடாதா? இல்லை, தாராளமாக இணையலாம். இப்போ விஜயுமே கூட அவரை வந்து அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு நம்ம சொல்லலாம். ஒரு திரை பிம்பத்தை பயன்படுத்தி நீங்கள் அதை வந்து மக்களிடம் இல்லைங்க, திரை பிம்பனை நீங்கள் சொல்கிறது என்னன்னா, இது ஜனநாயக நாட்டில் எல்லாருக்கும் யாரும் உரிமை இருக்குங்க. இல்லை, யாரும் சீமானவர்கள் திரைத்துறையில் தானே வந்திருக்காங்க. அதை தானே தெளிவாக சொல்கிறேன். விஜய் அவர்களே அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு யாருமே சொல்லலை. ஆனால் தன்னுடைய தகுதி, திரை பிம்பம் மட்டுமே தனக்கான தகுதி அப்படிங்கிற நம்பிக்கையில் வராதிங்க, அதை மட்டும் தான் நம்ம சொல்கிறோம். அது ஆபத்தானது. ஏற்கனவே தமிழர்கள் வந்து ஏற்கனவே திரை மோகத்தில் சிக்கி தான் வந்து நடிகர்கள்கிட்ட ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தாங்க. அந்த நிலை வரக்கூடாது. நம்ம ஒரு இனம் சார்ந்த பார்வையிலிருந்து பேசணும். அதை கடந்து விஜய் தேர்தல் அரசியலை சந்திக்கிறார், பல வகையான எதிர்ப்புகளை சந்திக்கிறார், இது பண்றாரு. அதை ஆரம்பத்தில் சீமான் அவர்கள் வரவேற்றாரா இல்லையா? தம்பி கட்சி தொடங்கட்டும், வரட்டும், ஆலோசனைகளாக சீமானை செஞ்சு ஆலோசனை பேசினார், வச்சாரு. சீமானும் அதை விரும்பினார். தம்பி வந்தால் ரெண்டு பேரும் சேர்ந்து நின்னா அதிகாரத்தை பிடிச்சலாம். அது சாத்தியம்தான், அது வாய்ப்புள்ள இதுதான். நாம் தமிழரும் விஜய் தாவேகாவும் இணைந்து தேர்தலை எதிர்கொண்டால் கண்டிப்பாக 26 தேர்தல் இவர்கள் தான், வாய்ப்பே கிடையாது, முழுசாக அடிச்சிருக்கலாம். ஆனால் அதில் மண்ணலி போட்டது விஜய். அதுக்கு வந்து அவர் வந்து திராவிடம் தமிழ் தேசியம்னு ரெண்டு தேவையில்லாத இதை பேசினாரு. ஆனால் அது அவருடைய கொள்கை, அது அவருக்கு புரிதல் இல்லை அப்படின்னு கூட நம்ம விட்டுலாம், அதை செஞ்சிருக்கலாம், சகஜமாக போயிருக்கலாம். ஆனால் தேவையில்லாமல் சீமானை சீண்டி விட்டார். அதுதான் பிரச்சனை. இப்போ உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறாங்க, இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்குறேன், நீங்கள் எனக்கு ஆலோசனை சொல்கிறீங்க, நான் வெளியே போயிட்டு சின்னாலாம் ஒரு ஆளே கிடையாதுப்பா அப்படின்னு நான் பேசினோம்னா அது அவமானப்படுத்துறது தானே. இப்போ நீங்கள் போயிட்டு மேடையில் முதல் மாநாட்டிலேயே ரெண்டாம் மாநாட்டிலேயே வந்து சீமானை தான் நேரடியாக மறைமுகமாக நீங்கள் வந்து பேசுகிறீங்க, சொல்கிறீங்க. அப்படிங்கும்போது உங்களோட எப்படி இணைந்து செயல்பட முடியும்?
இப்போ உங்களுக்கு அதாவது 2 கைகளும் தட்டினால்தான் ஓசை. இப்போ சீமான் அவர்கள் மட்டும் விருப்பப்படுறார். நீங்கள் சீமானிடமிருந்து நீங்கள் கருத்தை உள்வாங்கிக்கிறீங்க. அரசியலுக்கு அவரை பயன்படுத்திக்கிட்டீங்க, எப்படி பண்ணணும் வைக்கணுங்கிற ஆலோசனை கேட்குறீங்க. ஆனால் தேர்தல் அரசியலில் நீங்கள் ஒரு நடிகருக்கான புத்தியை காட்டுறீங்க. அனைத்து பிரிவினருடைய வாக்குகளும் வேணும் அப்படிங்கிற காய் நகர்த்தல் படி நீங்கள் போகிறீங்க. அதனால் திராவிடத்தை சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கும் திராவிடத்துக்கும் சம்மந்தம் கிடையாது, உங்களுக்கும் பெரியாருக்கும் சம்மந்தம் கிடையாதுங்கிறது ஊரறிஞ்ச ரகசியம் தான், அது தெரிஞ்ச விஷயம்தான். என்ன இருக்குது அங்கே கொள்கை இருக்கா, என்ன இருக்குது ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு நீங்கள் பேசுகிற இந்த கொள்கையுமே ஒன்றும் கிடையாது. அங்கே விஜய்ங்கிற மூஞ்சி மட்டும்தான் இருக்குது. உங்களை பார்க்க வர்றவங்களும் அதுக்காக தான் வர்றாங்க. அப்படிங்கும்போது விஜய் தான் இதை சரியாக நகர்த்திங்க. அண்ணன் நம்ம 2 பேரும் சேர்ந்துருக்கலான்னு அப்படின்னு விஜய் செஞ்சிருந்தால் நடந்திருக்கும். ஆனால் விஜய் கூட இருந்தவர்கள் இருக்காங்கல்ல, ஆலோசகர்கள், அவர்கள் பெரும்பாலானவர்கள் பிறமொழியினர், இப்போ இருக்கிற ஆதவ் உட்பட இவர்கள் எல்லோருமே இந்த தமிழ் தேசிய அரசியல் வளர்வதை அவர்கள் விரும்பவில்லை. அப்போ அண்ணன் நீங்கள் தனியாக என்னால ஜெயிச்சிடலாண்ணே, ஸ்வைப்பாக முடிச்சிடலாண்ணே, ஆட்சியை நாளைக்கு முதல்வர் நீங்கள் தானே ஏற்றி விட்டு விஜய்க்கு அந்த போதையை ஏற்றி விட்டு அவர் தனியாக யாரும் கூட சேராமல் அவரை பார்த்துக்கிட்டாங்க. விஜய்க்கு அதிமுக கூட போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருந்தது. அதையும் கெடுத்து விட்டவர்கள் இப்போ கூட இருக்கிறவங்க தான். இப்போ இதனால் என்ன ஆகும்னா விஜயோடைய செல்வாக்கு இந்த 26 பல்ல காட்டிடும். இப்போ நீங்கள் சேர்ந்து இருந்தால் ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிருக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ சீமானவர்கள் ஆரம்பத்திலேருந்தே அவர் தனித்த அரசியல் தான் போகிறாரு. கூட்டணி அவருடைய கொள்கையை ஏற்றுக்கிட்டு பயணிக்கிறவங்களுக்கு பண்ணலாம். இன்னொன்று நீங்கள் கேட்டபடி இப்போ விஜய் பெரியாரோ இல்லை திராவிடமோ பேசுகிறாரு அப்படின்னா அவருடைய கொள்கை இப்போ எல்லா கொள்கையும் 100% கொள்கையை ஒத்து போவாங்க. நாளைக்கே 31 நாளைக்கு தமிழ் தேசிய அணி உருவாக்குறாங்கன்னு வைங்களேன், கட்சிகள் உருவாக்குறாங்க. விசிக ஒரு கொள்கையை பேசுது, பாமக ஒரு கொள்கை பேசுது. ஆனால் இலக்கை அப்போ கூட்டணி வைப்பீங்கல்ல, ஒன்றா இருக்குல்ல, அப்போ கூட்டணி வைப்பீங்களா? இன்னைக்கு நம்ம திராவிடத்தை அப்புறப்படுத்தணும்னா பாமக ஒன்று சேரு, விசிக ஒன்று சேரு, நாம் தமிழர் ஒன்று சேர்ந்து ஒரு தேர்தல் அரசியலை சந்திப்போங்கும் போது பல வகையான முரண்கள் இருந்தாலும் கூட நம்ம ஒரு புள்ளி அடைகிறதுக்கு ஒன்று சேரணுங்கிற ஒரு நிலைப்பாடு வருது இல்லை. அப்படி ஒரு சாத்தியத்தை செஞ்சிருக்க முடியும். ஆனால் அதை கெடுத்து விட்டது விஜய் அப்படிங்கிறது தான் துயரமானதாக இருக்குது. அதை செஞ்ச பிறகு எப்படி சீமானவர்கள் விஜய் கூட சேர்ந்து பயணிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அதனால தான் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா விஜயே சீமானை வரவேற்றார். தம்பிமார்கள்லாம் கொஞ்சம் அடக்கி வச்சாங்க. விஜய் விமர்சிக்காமல் அடக்கி வைத்தார். இதெல்லாம் ஊரறிஞ்ச ரகசியம் தான். இது தனியாக ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். விஜய் விமர்சிக்காமல் கிடந்துமா. இன்னைக்கு பாஞ்சு விமர்சிக்கிறாங்களோ விஜயை? அன்னைக்கு விஜய் ஆதரித்தவர்கள் தானே, வரவேற்றவர்கள் தானே. இதே தம்பி இன்னைக்கு இப்போ பேசுகிறாங்கல்ல, விஜயை குறி வச்சு பேசுகிறாங்கல்ல, அன்னைக்கு விமர்சிக்காமல் கடந்து தானே போனாங்க. ஒன்று விஜய் அடிக்கிறது தான் ரஜினியை அடித்த மாதிரி அடிச்சிருக்கணும், கமல் அடித்த மாதிரி அடிச்சிருக்கணும். அப்போ அமைதியாக இருந்தாங்க. இப்போ அவர் போகிற பாதை சரியில்லை, அது தமிழ் தேசியத்துக்கு எதிரானதாக இருக்குது அப்படிங்கிறனால இவர்கள் அடிக்கிறாங்க, இணைந்து பயணிக்க முடியாது. ஆனால் நீங்கள் சொன்னபடி 2 பேரும் சேர்ந்து இருந்தால் ஆட்சி மாற்றம் 100% மாறி இருக்கும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்பாங்கண்ணா. நன்றி.